Assalamu alaikum wa alaikum assalam. Assalamu alaikum wa alaikum assalam. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதர அன்பர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் 12வது நாள் நோன்பு வைத்த நிலையில் லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது நோன்புகளையும் தொழுகைகளையும் கபூல் செய்வானாக. எஞ்சி இருக்கிற நாட்களின் நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் எந்தவித தடங்களும் இல்லாமல் பரிபூரணமாக நிறைவேற்றுகிற நற்பேற்றினை நம் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். அருமையானவர்களே, நேற்றைய தினம் தராவிஹினுடைய தொழுகையில் சூரா அல் இஸ்ரா அத்தியாயம் நிறைவு செய்யப்பட்டு அல் கஹ்ஃப் அத்தியாயத்தின் பெரும்பகுதி ஓதப்பட்டிருக்கிறது. 15 ஜுசுகள் முழுமையாக நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சூரத்துல் கஹ்ஃப். இந்த சூரா ஏன் இறக்கப்பட்டது, இந்த சூரத்துல் கஹ்ஃபின் சிறப்பு என்ன, மிக முக்கியமாக இந்த சூறாவில் என்ன வரலாறு கூறப்படுகிறது, இதை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இந்த சூரத்துல் கஹ்ஃப் ஏன் இறக்கப்பட்டது என நாம் பார்க்கிற போது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்த நேரம், முஅஜிசாக்களை அற்புதங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருந்த சமயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடர்ந்து வஹி வந்து கொண்டிருந்த காலம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டுகிற அந்த முஅஜிசா அற்புதம் என்பது அது உண்மைதானா, உண்மையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிதானா, அவர்கள் காட்டுகிற அந்த அற்புதம் என்பது அது எந்த வகையை சார்ந்தது என்கிற ஒரு குழப்பத்தோடையே மக்கத்து காபிர்கள் இருந்தபோது, இவர்கள் உண்மையான நபிதானா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு அந்த மக்கத்து காபிர்கள் வருகிறார்கள். தங்களுக்குள் கூடி பேசி ஆலோசனை செய்கிறார்கள். அப்பொழுது மதீனாவில் அந்த நேரத்தில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நிரம்ப இருந்தார்கள். காரணம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோட்டங்கள் நிரம்ப இருக்கக்கூடிய இந்த மதீனா நகரத்திற்கு வருகை தருவார்கள் என்பது அவர்களுடைய வேதத்தில் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. எனவே அப்படிப்பட்ட அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்காக வேண்டி வேத பண்டிதர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அந்த மதீனா நகரத்தில் வந்து காத்திருந்தார்கள். அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வெளியூரில் இருந்து வந்து மதீனாவாசிகள் அவர்கள் விவசாயிகளாக இருந்தார்கள். யூத கிறிஸ்தவர்கள் படித்தவர்களாக இருந்தார்கள். மாமேதைகளாக அவர்கள் அந்த நேரத்தில் அங்கே கணிக்கப்பட்டார்கள். நபியை குறித்து கேட்டு வருவதற்காக மக்காவில் இருந்து நாம் யாரை அனுப்பலாம் என்று அந்த மக்கத்து காபிர்கள் தங்களுக்குள் ஆலோசனை செய்கிறார்கள். அந்த ஆலோசனையினுடைய முடிவில் நதுர் இப்னு ஹாரிஸ் என்பவரையும் உக்பத் இப்னு அபீ முஐத் என்கிற 2 நபர்களை அந்த மக்கத்து காபிர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் நபிதானா என்பதை அந்த பண்டிதர்களிடத்திலே யூத கிறிஸ்தவர்களிடத்திலே கேட்டு வருவதற்காக வேண்டி இருவரும் புறப்பட்டு மதீனாவுக்கு செல்கிறார்கள். வேதம் படித்த அந்த பண்டிதர்களிடத்திலே கேட்டார்கள். அவர்கள்தான் கடைசி தூதர் என நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது என்பதாக கேட்கிற போது, மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த பாதிரிகள் சொன்னார்கள், 3 கேள்விகளை அவரிடத்திலே நீங்கள் கேளுங்கள். அவர் பதில் சொன்னால் அவர்தான் உண்மையான நபி, இல்லை என்றால் நீங்கள் விரும்பியவாறு அவரை செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். முதலாவது கேள்வி, ரூஹ் என்றால் என்ன? இரண்டாவது, குகைவாசிகளின் வரலாறு என்ன? மூன்றாவது, பூமியின் கிழக்கு மேற்கு பகுதிகளை எல்லாம் சுற்றி வந்த பயணி ஒருத்தரை பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியுமா என கேளுங்கள். அவருடைய பெயர் என்ன என்பதை அவரிடத்திலே கேளுங்கள். இந்த 3க்கும் அவர் பதில் சொல்லிட்டாருன்னு சொன்னா அவர்தான் உண்மையான அந்த இறுதி தூதர். அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் நாடியவாறு அவர்களை செய்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த பண்டிதர்கள் சொல்லி அனுப்பினார்கள். உலகம் முழுவதையும் சுற்றி வந்து
உலகத்தையே ஆட்சி செய்த அந்த பேரரசன் யார் என கேளுங்கள். நபியிடத்தில் இந்த 3 கேள்விகளை அந்த கேளுங்கள் என்பதாக சொன்ன போது நபியிடத்திலே அந்த 3 கேள்விகளையும் அந்த மக்கத்து காபிர்கள் கேட்டார்கள். அப்போ அந்த நேரத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு வாருங்கள் பதில் சொல்லுகிறேன் என்பதாக சொன்னார்கள். எந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு வாருங்கள் சொல்லுகிறேன் என்பதாக சொன்னார்கள் என்றால், தொடர்ந்து டெய்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து கொண்டிருக்கிறது. வஹியினுடைய தொடர்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே நாம் நாளை அல்லாஹ் தஆலா நமக்கு வஹியை அறிவித்துக் கொடுப்பா, சொல்லிடலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க. என்ன இந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு மறந்து விட்டார்கள். நாம் எவ்வளவோ அல்லாஹை மறந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹை மறந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் தஆலா நம்மை மன்னித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வினுடைய தூதர் ரசூல் என்கிற போது ஒரு கணம் கூட அவர்களை ஒரு நிமிடம் கூட எந்த சமயத்திலும் அல்லாஹை மறந்து விடக் கூடாது என்பதுதான் ரசூல்களிடத்தில் நபிமார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா எதிர்பார்ப்பது. ஒரு தடவை அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லல, அவ்வளவுதான். இப்போ மறுநாள் அந்த மக்கத்து காபிர்கள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து அந்த 3 கேள்வி கேட்டமே அதுக்கான பதில் சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை, அமைதியாக இருந்தார்கள். ஏனென்றால் வஹி வரவில்லை. மறுநாள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த மக்கத்து காபிர்கள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவில்லை, அமைதியாக இருந்தார்கள். காரணம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 15 நாட்கள் வஹி வருவது நின்று போனது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வந்து விடாதா, இவர்கள் கேட்ட கேள்விக்கு நாம் பதில் சொல்லிவிட மாட்டோமா என்று வானத்தை தலையை உயர்த்தி உயர்த்தி வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 15 நாட்களுக்கு பிறகு அந்த மக்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அப்போ இவர் நபி இல்ல, இவர் பொய்யர் தான், இவர்கிட்ட இருக்கக்கூடிய சரக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு என்றெல்லாம் கேலியும் கிண்டலுமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசிய அந்த நேரத்தில் 15 நாட்களுக்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியை அறிவித்துக் கொடுத்தான். அந்த 3 அவர்கள் கேட்ட 3 கேள்விகளுக்கான பதிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொடுத்தான். சூரத்துல் கஹ்ஃபில் நபியிடம் கேட்கப்பட்ட 2 கேள்விகளுக்கான பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரூஹ் என்றால் என்ன என்ற கேள்விக்கு கஹ்ஃபுக்கு முந்தைய சூராவான அல் இஸ்ரா என்கிற அந்த சூராவில் அதற்கான பதிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொடுத்தான். அல்லாஹ் சொன்னான் ரூஹை குறித்து, வயஸலூனக அனிர் ரூஹ், நபியே உம்மிடம் ரூஹை ஆத்மாவை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது என்னுடைய இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம், அதை பற்றி நான் சொல்ல முடியாது, அது என்னுடைய இறைவனின் கைவசத்தில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை சொல்ல சொன்னான். அவர்கள் அப்படியே அந்த வசனத்தை அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பித்தார்கள். மீதமுள்ள 2 கேள்விகளுக்கான பதில் சூரத்துல் கஹ்ஃபில் அடங்கியிருக்கிறது. தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக குகைக்குள் மறைந்து வாழ்ந்தார்களே அந்த வாலிபர்களை குறித்த செய்தி என்ன என்பதாக அவர்கள் கேட்ட கேள்விகளில் ஒன்றியது. அந்த வாலிபர்களின் வரலாற்றை தான் சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அவர்களை இன்னஹும் ஃபித்யா, அந்த அவர்கள் வாலிபர்கள் என்பதாக சொல்கிறான். ஆமனு பி ரப்பிஹிம் வ ஸித்னாஹும் ஹுதா, இறைவன் ஒருவனையே அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள், ஈமானில் உறுதியுடன் இருந்ததினால் அவர்களுக்கு நேர்வழியை நாம் அதிகப்படுத்தினோம் என்பதாக அந்த குகைவாசிகள் சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃபில் பேசுகிறான். மற்றொரு கேள்விக்கான பதில், கிழக்கும் மேற்கும் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த அந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அவர்கள் கேட்ட 3 கேள்விகளுக்கான பதிலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயின் மூலமாக அறிவிக்கப்பட்டது. அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து ஓதி காண்பித்தார்கள். வாலிபர்களாக இருந்தவர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி
அந்த குகைக்குள் ஒதுங்கினார்கள் இல்லையா, அந்த குகைவாசிகள் கதவுவாசிகள் குறித்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். ஏன் இவர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இந்த வாலிபர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்த்தால், வாலிப வயது என்பது அல்லாஹ்விடத்தில் மிகவும் அந்தஸ்திற்குரிய வயது. வயதானவர்கள் செய்கின்ற இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளுக்கும், வாலிப வயதில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளுக்கும் வித்தியாசம் உண்டு. கடைசி காலத்துல இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் பள்ளிவாசலோடு அதிகமான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும், நாம வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம்தான், எப்ப போகும்னு தெரியாது, அதுக்குள்ள ஏதாவது கொஞ்சம் நன்மைகளை சேர்த்து அல்லாஹ்விடத்துல நாம் தண்டனையிலிருந்து தப்பிக்க வேண்டுமே, நாம் வாழ்க்கையில் செய்துவிட்ட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டுமே என்கிற எண்ணத்தோடு பெரியவர்கள் முதியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை செய்வார்கள் என்று சொன்னால், வாலிபர்கள் அவர்கள் வீரியமிக்கவர்களாக இருக்கக்கூடிய ஒரு வயது அந்த வாலிப வயசு என்பது. அவர்களுடைய அந்த வாலிப வயசில் அவர்கள் இபாதத்துகள் செய்கிறார்கள், பள்ளிவாசலோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அது அல்லாஹ்விடத்தில் அந்த பெரியவர்கள் செய்கிற அந்த இபாதத்தை விட வாலிப வயதில் செய்யக்கூடிய அந்த இபாதத்திற்கு வணக்க வழிபாட்டிற்கு அதிகமான முக்கியத்துவத்தை அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். அந்த வாலிப வயது என்பது மிகப்பெரிய அல்லாஹ்வினுடைய நியாமத் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஷபாபக கப்ல ஹரமிக, உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா நியாமத்தாக அருட்கொடையாக வழங்கி இருக்கக்கூடிய அந்த வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. நாளை மறுமையினுடைய நாளில் ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கு மேலாக சூரியன் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் அவர்கள் செய்த பாவங்களுக்கு தக்கவாறு வேர்வையிலே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில், அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒதுங்குவதற்கு நமக்கு இடம் கிடைத்து விடாதா, கொஞ்சம் ஒதுங்குவதற்கு நமக்கு நிழல் கிடைத்து விடாதா என்றெல்லாம் ஒவ்வொரு மனிதர்களும் தத்தளித்துக் கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய அர்ஷின் நிழலில் 7 நபர்களுக்கு இடம் கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள். அதில் ஒருவராக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். எந்த வாலிபன் தன்னுடைய வாலிப வயதை இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் செலவு செய்கின்றானோ அந்த வாலிபனுக்கு நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதியவர்கள் பெரியவர்கள் இபாதத் செய்கிறார்கள், வணக்க வழிபாடுகளை செய்கிறார்கள், அவர்களுக்கு அந்த அர்ஷினுடைய நிழலில் இடம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. இங்கே ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், எந்த வாலிபன் தன்னுடைய இளமை பருவத்தில் வாலிப வயதில் இபாதத்துகளை செய்கின்றானோ, அல்லாஹ்வை வணங்குகிறானோ, அந்த வாலிபனுக்கு நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள். எந்த வாலிபனுக்கு நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும்? டாஸ்மா கடையில வரிசையில நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வாலிபனுக்கு நாளை மறுமையில அர்ஷினுடைய நிழலிலே இடம் கிடைக்காது. அந்நிய பெண்களோடு சல்லாபித்துக் கொண்டிருக்கிற அந்த வாலிபனுக்கு நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலிலே இடம் கிடைக்காது. ஆபாச படங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிற அந்த வாலிபனுக்கு நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலிலே இடம் கிடைக்காது. இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலும் கூட இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய கண்ணியத்தை பேணாமல் நடிகர்களுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய, சினிமா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, இந்த உலக மோகத்தில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய, அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிற அந்த வாலிபர்களுக்கு நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலிலே இடம் கிடைக்காது. எந்த வாலிபனுக்கு நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும்? எந்த வாலிபன் தன்னுடைய இளமை பருவத்தில் அல்லாஹுவை அதிகமாக வணங்குகிறானோ, இபாதத்தோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறானோ, அந்த வாலிபனுக்கு நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, இந்த குகைவாசிகள் அவர்கள் வாலிபர்களாக இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து உயர்வானதாக இருந்தது. அவர்களை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த வரலாறு குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்து தியாகம் செய்து ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக
குகையில் ஒதுங்கியவர்கள் அந்த வாலிபர்கள் என்பது அந்த குகைவாசிகளுடைய வரலாறு. அந்த வாலிபர்கள் அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் தஆலா சொல்றான் 3 பேர் 4ஆவதாக நாய் என்பதாக சொன்னான், அல்லது 5 பேர் 6ஆவதாக நாய் என்பதாக சொல்கிறார், அல்லது 7 பேர் 8ஆவதாக நாய் என்பதாக சொல்கிறார். ஏன் இத்தனை பேர்னு கரெக்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லாம இப்படி சொல்கிறான் என்பதை அந்த முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருகிற போது, எத்தனை பேரா இருந்தா என்ன, எத்தனை பேராக இருக்கட்டும், எண்ணிக்கையை பார்க்காதீர்கள், அவர்களுடைய தியாகத்தை பாருங்கள் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த குகை என்பது இருக்கிறதே, அது இன்றைய ஜோர்டான் நகரத்தில் தான் அந்த குகைவாசிகள் தங்கிய குகை அமைந்திருக்கிறது. அது எப்பொழுது இந்த சம்பவம் நடைபெற்றது என்று நாம் பார்க்கிற போது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து உயர்த்தப்பட்ட அந்த நேரம், ஈசா நபி வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டு 500 வருடங்களுக்கு பிறகுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தது கிபி 570வது வருஷம். கஹ்ஃப்வாசிகளின் நிகழ்ச்சி நடந்தது எப்போது என நாம் பார்க்கிற போது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டு ஏறக்குறைய 250 வருஷத்திற்கு பிறகு ஜோர்டான் என்கிற அந்த நாட்டை தக்கியானூஸ் என்பவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். தக்கியானூஸ் என்பவன் அவன் மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்தான், அநியாயக்காரனாக இருந்தான், மக்களை எல்லாம் அடக்கியாலும் ஒரு அநியாயக்கார ஆட்சியாளனாக அவன் இருந்தான் என்பது மாத்திரமல்ல, சிலை வணக்கத்தை செய்து கொண்டிருந்தான், தன்னை இறைவன் என்பதாகவே சொல்லிக் கொண்டிருந்தான், மக்கள் எல்லாம் தன்னை வணங்க வேண்டும் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த வாலிபர்கள் அந்த குகைவாசிகள் இருக்கிறார்களே, அந்த வாலிபர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஈமான்தாரிகளாக இருந்தார்கள். அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், வேறு அல்லாஹ்விற்கு எதையும் இரையாக்க கூடாது என்பதில் உறுதியாக நின்றார்கள். அந்த வாலிபர்களை அந்த ஒரு கட்டத்தில் அந்த அரசரிடத்தில், அநியாயக்கார அரசரிடத்தில் இந்த மாதிரி சில பேர் ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்பதாக போட்டு கொடுக்கப்படுகிறது. அந்த வாலிபர்கள் மன்னருக்கு முன்னால் அழைத்து வரப்படுகிறார்கள். நீங்க என்னைய வணங்குங்க என்பதாக அந்த மன்னன் சொல்கிறான். அப்பொழுது அந்த வாலிபர்கள், இல்லை இல்லை, நாங்கள் ஈமான்தாரிகளாக இருக்கிறோம், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம், உன்னை வணங்க மாட்டோம் என்பதாக உறுதியாக சத்தியத்தை அந்த மன்னனுக்கு முன்னால் எடுத்து சொன்னார்கள். அந்த நேரத்துல அந்த மன்னன் சொன்னா, நீங்க எல்லாம் வாலிபர்களா இருக்கிறீங்க, நம்ம ஊரை சார்ந்த பிள்ளைகளா இருக்கிறீங்க, அதனால் நான் பாக்குறேன், இல்லைன்னா உங்களுக்கு இப்பவே நான் தண்டனை கொடுத்துருவேன், இருந்தாலும் உங்களுக்கு நான் சில நாட்கள், ஒரு 2 நாட்கள் அவகாசம் தருகிறேன், நீங்க 2 நாளைக்கு அப்புறம் நான் உங்களை அழைச்சி விடுவேன், நீங்க வரணும், நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் சஜிதா செய்ய வேண்டும், என்னை நீங்கள் வணங்க வேண்டும் என்பதாக அந்த மன்னன் சொல்லி அனுப்பினான். அவர்களுக்கு கிடைத்த அந்த 2 நாட்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்களை தூக்கில் ஏற்றி கொலை செய்வேன் என்பதாக அந்த மன்னன் மிரட்டி இருந்தான். இப்போ நாம் அந்த மன்னனை வணங்கவில்லை என்று சொன்னால் அவன் நம்மை நிச்சயம் கொலை செய்து விடுவான். இப்பொழுது நாம் என்ன செய்வது? நாம் ஈமானை விட்டுவிட்டு அந்த மன்னனை நாம் வணங்கி இந்த ஊரில் வாழ்வதா, அல்லது ஈமானை எப்படி பாதுகாப்பது என்று தங்களுக்குள் அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். அப்பொழுது இந்த ஊரினுடைய ஒதுக்குப்புறமாக நாம் சென்று விடுவோம், ஒரு மலை குகை இருக்கிறது, அங்கே சென்று நாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு அந்த வாலிபர்கள் வருகிறார்கள். தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜோர்டான் நகரத்தின் ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள் சென்று அந்த வாலிபர்கள் மறைந்து விடுகிறார்கள். குகைக்குள் சென்ற அந்த வாலிபர்கள் இறைவனை வணங்கினார்கள், இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்திலே அந்த வாலிபர்கள் உறங்கச் செல்கிறார்கள். அப்படி உறங்கச் சென்றவர்கள் எத்தனை வருடங்கள் அவர்கள் உறங்கினார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னுடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்தி காட்டினான். ஒரு கட்டத்துல அந்த வாலிபர்கள் குகைவாசிகள் எழுந்து பார்க்கிறார்கள். ஒருத்தர் மற்றவரை பார்த்து கொள்கிறார்கள். நாம் எவ்வளவு நேரம் தூங்கி இருப்போம் தெரியலையேன்னு தங்களுக்குள்ள பேசிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபில் இதை பதிவு செய்திருக்கிறான். பால காயிலும் மின்ஹும் கம் லபிஸ்தும்
ஆமா நாம உறங்கினோமே, எவ்வளவு நாள் நாம இங்க உறங்கி இருப்போம் என்பதாக ஒருத்தர் கேட்டார். அதற்கு மற்றவர் சொன்னார், காலு லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் அல்லது ஒரு பாதி நாள் தூங்கி இருப்போம் என்பதாக கூறினார்கள். ஆனா அவங்க உறங்குறது பாதி நாளோ ஒரு நாளோ தூங்கல, 300 வருட காலங்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை உறங்க வைத்திருந்தான். அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்களை நாம் புரண்டு புரண்டு படுக்க செய்தோம் என்பதாக சொல்கிறான். அந்த குகைவாசிகள் 300 வருட காலங்கள் தூங்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்கிற போது பேசுகிற போது சொன்னாங்க, ஒரு நாள் தூங்கியிருப்போம், இல்லைன்னா ஒரு நாளினுடைய பாதி நேரம் தூங்கியிருப்போம் நினைக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். இன்னொருவர் சொன்னார், இன்னொருவர் சொன்னார், நாம எவ்வளவு நேரம் தூங்கி இருப்போம் என்பது அல்லாஹ் ஒருத்தருக்கு தான் தெரியும், நம்ம எவ்வளவு நேரம் தூங்கணும்னு தெரியல என்பதாக இன்னொருத்தர் சொன்னார். அப்ப அப்படி அவங்களுக்குள்ள பேசிக்கொண்டு இருக்கிற போது இப்ப அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறாங்க, சரி அதிகமான பசியா இருக்குது, அதிகமா பசிக்குத என்பதாக சொல்லி அவர்கள் வாழுகிற காலத்தில் உள்ள நாணயங்கள் அவர்களிடத்திலே இருந்தது. 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நாணயம். அந்த நாணயத்தை ஒரு தோழரிடத்துல கையிலே கொடுத்து கடை தெருவுக்கு போய், நீ நமக்கான ரொட்டியை நீ வாங்கிட்டு வாப்பா என்பதாக அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி அனுப்புகிற போது பார்த்து சூதானமா போ, நம்ம மன்னனுடைய ஆட்கள் நம்மளை பாத்திர போறாங்க, இவர்கள் இன்னமும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த மன்னரினுடைய காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக கருதினார்கள். ஆனால் அந்த மன்னருடைய ஆட்சி காலம் முடிந்து 300 வருட காலங்களை அவர்கள் கடந்து வந்து விட்டார்கள். இப்பொழுது சூதானமாக நீ நடந்து போங்க, எச்சரிக்கையா நீ கடைக்கு போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துரு என்றெல்லாம் சொல்லி அனுப்பினார்கள் என்று சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பதிவு செய்திருக்கிறான். இதை உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்றேன். குர்ஆனினுடைய அந்த 30 ஜுஸு இருக்குது, அதுல நடு எழுத்து ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன் ஓதுகிற போது தெரியும், இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல தான் வரும். வல் யதலத்தஃப் என்பது அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை மட்டும் அங்க போல்டு லெட்டரா போட்டிருப்பாங்க. ஏன் அதை போல்டு லெட்டரா பெரிய எழுத்தா போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த இடம், அந்த வார்த்தை இருக்குது, இதுதான் குர்ஆனுக்கு முந்தைய ஜுஸுல இருந்து நடுப்பகுதி வரைக்கும் பார்க்க போனா, பிந்திய ஜுஸுல இருந்து முடியக்கூடிய அந்த நாசனுடைய அந்த சூரா இருக்க, அதுல இருந்து நடு, இந்த பக்கம் நடு அப்படின்னு சொல்லி பார்க்க போனா, ரெண்டுக்கும் நடு பகுதியாக அந்த வல் யதலத்தஃப் என்கிற அந்த வார்த்தை இருக்கிறது. எனவே அதை காட்டுவதற்காக வேண்டி அந்த லெட்டரை நல்ல போல்டா நல்ல பெருசா போட்டிருப்பாங்க. இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சமூகத்திற்கு அந்த வல் யதலத்தஃப் என்கிற அந்த வார்த்தையில் மிகப்பெரிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படிப்பினை பாடத்தை வைத்திருக்கிறார். வல் யதலத்தஃப் வலா யுஷைரன்ன பிக்கும் அஹதா, அவங்க அந்த தோழரை கடைக்கு அனுப்புகிற போது சொன்னார்கள், யாராவது பாத்திர போறாங்க, கவனமா போயிட்டு வாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்ன இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இதன் மூலம் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு சொல்லித் தருகிற செய்தி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த சமூகம் ஏனோதானோன்னு இருக்கக்கூடாது, எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டிய சமூகம் இந்த சமூகம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வல் யதலத்தஃப் என்கிற இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். இந்த அளவுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோம் என்பது கேள்விக்குறியாகத்தான் அமைந்திருக்கிறது. அந்த சென்றவர் கடை வீதிகள் எல்லாம் புதிதாக இருப்பதை அவர் பார்க்கிறார். என்ன இந்த மாதிரியான கடை பஜார் எல்லாம் மாறி போய் இருக்குதா, இந்த மாதிரி கடைகள்லாம் இப்படி வித்தியாசமா இருக்குதா என்பதாக அவர் கவனிக்கிறாரு. ஒரு கடைக்கு போறாரு, காசு கொடுக்கிறாரு, அவர் நாணயத்தை, அந்த காலத்துல உள்ள அந்த நாணயத்தை 300 வருடங்களுக்கு முன்னால் உள்ள அந்த நாணயத்தை கடைக்காரரிடத்திலே கொடுக்கிறார். ரொட்டி கேட்கிறார், ஒரு ரொட்டி தாங்க என்பதாக கேட்கிறார். அந்த கடைக்காரர் அந்த காசை, நாணயத்தை வாங்கிட்டு, இது இப்ப உள்ள காசு இல்லையே, ஆள் பாக்குறதுக்கும் நம்ம காலத்துல உள்ள ஆள் மாதிரி தெரியலையே, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாரு என்பதாக சொல்லி அந்த நாணயத்தை திரும்ப திரும்ப பார்க்கிறார். அவருக்கு ரொட்டியை கொடுத்து அந்த கடைக்காரர் அனுப்பிட்டாரு. அனுப்பியதற்கு பிறகு இந்த மனிதர் இருக்கிறார், இவருக்கும் சந்தேகம் வந்து விடுகிறது. இங்க மக்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறாங்க, கடை பஜார் எல்லாம் மாறி போய் இருக்குது, இந்த நாணயத்தை வேற இந்த கடைக்காரர் திரும்ப திரும்ப பாக்குறாரு, நம்மள சந்தேகமா பாக்குறாரு, என்ன நடக்குமோன்னு பயந்துகிட்டே அவரும் அந்த குகையின் பக்கமாக வருகிறார். இந்த நேரத்துல அந்த கடைக்காரர் மக்களிடத்தில் எல்லாம் இந்த செய்தியை பரப்பி விடுகிறார். இந்த மாதிரி ஒரு மனுஷன் எங்க கடைக்கு வந்தாரு, அவர் ஒரு நாணயம் கொண்டு வந்தாரு, அது இப்போ உள்ள நாணயம் கிடையாது, 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நாணயம், அவர் பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருந்தாரு, யாருன்னு தெரியல,
என்பதால் அதிசயமா இருந்தார் அவரை பார்க்கிறதுக்கு என்றெல்லாம் அவர் பரப்பிவிட மக்கள் எல்லாம் அந்த குகைவாசிகளை தேடி இப்பொழுது அலைய ஆரம்பித்தார்கள். இப்ப குகைவாசிகளை அந்த மக்கள் தேட ஆரம்பிச்சாங்க. இப்போ தேடி வருகிற போது இந்த நேரத்துல இந்த வாலிபர்கள் குகைக்குள்ள போயிட்டாங்க, குகைக்குள்ளதான் இருக்கிறாங்க. இப்போ இந்த மக்கள், இந்த குகைவாசிகள் இருக்கக்கூடிய அந்த குகைக்கும் அந்த நாட்டினுடைய மக்கள் தேடி வந்துட்டாங்க. இந்த நேரத்துல அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா, ஒரு ஆட்டு இடையனை வைத்து குகையினுடைய வாசலை அல்லாஹ் மூட வைத்தான். மூடினார்கள். அதற்கு பிறகு அந்த குகையிலேயே அவர்கள் வாழ்ந்து மறைந்தார்கள் என்பது வரலாறு. குகைக்குள் சென்றவர்கள் அப்படியே மறைந்து போனார்கள். 300 வருடங்கள் அவர்கள் தூங்கி எழுந்தார்கள். ஒரு நாள் அல்லது பாதி நாள் தூங்கியதை போன்றதொரு உணர்வை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் என்று சொன்னால், அது அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை அதன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் அந்த குகை ஜோர்டா நாட்டில் இருக்கிறது. அந்த குகைவாசிகளின் நினைவாக அந்த குகைக்கு மேலாக ஒரு பள்ளிவாசலே, அவங்க தொழுகை எல்லாம் நடப்பதில்லையா, அதனுடைய நினைவாக ஒரு பள்ளிவாசலை கட்டி வைத்திருப்பதாக அங்கே சென்று வந்தவர்கள் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது எப்போது நடந்தது என்று சொன்னால், நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 20 வருடங்களுக்கு முன்னால் நடந்த வரலாறு தான் இந்த வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது நடந்திருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டு 250 வருடங்களுக்கு பின்னால் குகைக்குள் போய் அவர்கள் ஒதுங்குகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 20 வருடங்களுக்கு முன்னால் எழுந்திருக்கிறார்கள். திரும்பவும் குகைக்குள் போய் நுழைகிறார்கள். அப்போ இது நடந்தது கிபி 550. அப்போ அவங்க தூங்கின வருஷம் 300 வருஷங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தூங்க வைத்தான். இதுல அல்லாஹ் நமக்கு தருகிற பாடமும் படிப்பினையும் என்ன என்று நாம் பார்க்கிற போது, எந்த ஒரு காரியத்தையும் சொல்வதற்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் என நாம் சொல்ல வேண்டும். அதை நபியின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களின் அடையாளங்கள் அது, அதாவது அல்லாஹ்விற்கு பிரியமான முறையில் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடியே நாம் ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொன்னால், அந்த காரியத்தை செய்தவர்களுடைய செயல்பாடுகள் என்றைக்கும் அது வீணடிக்கப்படாது. கியாமத்து நாள் வரைக்கும் அவர்கள் நினைவு கூறப்படுவார்கள். இன்றைக்கு யார் யாரையெல்லாம் நாம் நினைவு கூறிக் கொண்டிருக்கிறோமோ அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் என்பதாக, அவர்களெல்லாம் அல்லாஹ்வின் மூலமாக நினைவு கூறப்படுகிறார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த சூராவினுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் பார்க்கிற போது, சூரத்துல் கஹ்ஃப் இத நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று ஓதுவதை சுன்னத்தாக நபி வழியாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஜும்மாவினுடைய தினத்தில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறாரோ அது அவருக்கு 2 ஜும்மாவுக்கு மத்தியில் ஒரு ஒளியாக இருக்கும், அவரை பாதுகாக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சஹீஹுல் ஜாமியால 6470வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வானவர்கள் குர்ஆனில் விரும்புகிற சூறாவாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் கஹ்ஃபை குறித்து சொன்னார்கள். புகாரியில 5011வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. உஸைத் இப்னு ஹுதைர் என்கிற ஒரு நபித்தோழருடைய வரலாறு இதற்கு முன்னால் நமக்கு மத்தியில் பேசப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த சூரா என்று நாம் அந்த ஹதீஸிலே பார்க்கிற போது அந்த சூரத்துல் கஹ்ஃபை தான் அவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நான் வானத்திலிருந்து ஒரு மேக கூட்டம் வருவதை போன்று பார்த்தேனே என்ற அந்த சஹாபி சொன்ன அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் சூரத்துல் கஹ்ஃபை குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்ததின் காரணத்தினால் அதை கேட்பதற்காக வேண்டி அந்த மலக்குகள் உங்களுடைய வீட்டிற்கு வருகை தந்தார்கள் என்பதாக சொன்னார்கள். அப்படியானால் நம்முடைய வீட்டிலே சூரத்துல் கஹ்ஃப் ஓதப்பட வேண்டும். எந்த வீட்டில் சூரத்துல் கஹ்ஃப் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிற்கு ரஹமத்திற்குரிய பரக்கத்திற்குரிய மலக்குமார்கள் வருகை தருவார்கள் என்பதை இந்த புகாரியினுடைய 5011வது ஹதீஸின் மூலமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து எம்புகிறார்கள். தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் கஹ்ஃப் என்னும் 18வது அத்தியாயத்தின் ஆரம்பம் 10 வசனங்கள் இருக்கிறது. அதனை யார் மனனம் செய்திருக்கிறாரோ அவர்கள் பெரும்
குழப்பவாதியான தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கப்படுவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முஸ்லிமில 1475வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏராளமான சிறப்புகள் நிறைந்த சூரத்துல் கஹ்ஃபை நாம் தொடர்ந்து ஓதி வருவோம். இறைவனின் அருளையும் பரக்கத்தையும் பாதுகாப்பையும் பெறுவோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.